ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெகுலர் ஃபுல்லாக காலிஃப்ளவர் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் காலிஃப்ளவர் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குது, யாரெல்லாம் அந்த காலிஃப்ளவர் வந்து யாரும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் விவி கிரியேஷன் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஹெல்த் பெனிஃபிட் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான வீடியோக்களும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து சேரும். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மலாகவே விட்டமின் சி வந்து புளிப்புச்சுவையில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதில் தான் இருக்கும். ஆனால் இந்த காலிஃப்ளவரில் வந்து விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு 1 கப் காலிஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அதில் 58% அளவுக்கு விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது நமக்கு பெர் டேக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற விட்டமின் சியில் 3/4 விட்டமின் சி வந்து நமக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து 1 கப் எடுத்துட்டாலே நமக்கு கிடச்சிடும். அதனால் விட்டமின் சி அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, முக்கியமான நியூட்ரியன்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, நம்மளோட நர்வ்ஸ், நரம்புகளை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு, நரம்பு தளர்ச்சி மாதிரி நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போடுற ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கிறதுக்கும் இந்த கோலின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன், பிரெயினுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த கோலின். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெமரி பவரை, ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், மெமரி லாஸ் மாதிரி பிற்காலத்தில் மெமரி லாஸ் ப்ராப்ளம்ஸ், அல்சைமர் மாதிரி மெமரி லாஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய கோலின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள், அது நீர்ச்சத்து அதிகமாக உள்ள ஒரு வெஜிடபிள் தான் இந்த காலிஃப்ளவர். அதாவது இந்த காலிஃப்ளவர் வந்து 92% அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், நம்ம ஹெல்த்தியான முறையில் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலிஃப்ளவர் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நினைக்கிறவங்க டெய்லி வந்து இந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம லிவரில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலையும் கெட்ட தேவையற்ற கழிவுகள் டெடாக்ஸையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. என்னன்னாக்கா ஐசோதயோசைனேட் அண்ட் குளுக்கோசைனேட்டுங்கிற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, கேன்சர் மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அந்த செல்கள்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும், ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலிஃப்ளவர் வந்து 2 எடுத்துக்கும் போது இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது ஐபிஎஸ் டைவர்டிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இரிட்டபிள் பவுல்ஸ், குடல் அலர்ஜி சம்மந்தமான நோய்களாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகிற கால்சியம் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதில் கால்சியம் லோவாக இருந்தால் கூட விட்டமின் கே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது 1 கப் காலிஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அதில் 14% அளவுக்கு விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதில் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கால்சியமும் விட்டமின் கேயும் ஜாயின் ஆகி போன் ஃப்ராக்சர் மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வந்து பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த காலிஃப்ளவர் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக் பெயின், ஹிப் பெயின்லாம் வந்து, நெக் பெயின்லாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், காலில் வீக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு கூட இந்த காலிஃப்ளவர் சூப் மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவரில் வந்து பொட்டாசியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சல்ஃபரோஃபைனுங்கிற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த காலிஃப்ளவரில். பொட்டாசியமும் இந்த சல்ஃபரோஃபைனும் என்ன பண்ணணும்னாக்க, நம்ம பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால், பிளட்டில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு, ரெடியூஸ் பண்ணி கொடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ட்ரைக்ளிசரைடு, எல்டிஎல் மாதிரி பேட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காலிஃப்ளவர் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம். யாரெல்லாம் இந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, தைராய்டு பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
அப்படி எடுத்துக்கிறதா மெடிக்கல் கைடன்ஸோட எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தைராய்டு பேஷண்ட்ஸு. ஓகே வியூவர்ஸ், இந்த காலிஃப்ளவர் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. நம்ம சேனல் விவி கிரியேஷன் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஓகே வியூவர்ஸ், பாய், தேங்க்யூ.